குடும்பத்துக்கு தர்மம் சத்தியம் தெய்வம் இருந்தது. துரியோதன குடும்பத்துக்கு அது இல்லை. அது இல்லாதது மட்டுமல்ல, அதர்மம் அசத்தியம் தெய்வத்தினிடத்துல அவிஸ்வாசம், இந்த 3 தோஷம் இருந்தது. இந்த 3 தோஷமும் அவனுக்கு எத்தனை 11 லட்சம் இருந்தா அவன் அழிஞ்சு போயிட்டான். கையில ராஜ்யம் இருந்தா அவன் ரட்சிக்கல. ராஜ்யம் இல்லாத பாண்டவாள் க்ஷேமத்தை அடைஞ்சுட்டாள். பகவத் அனுகிரகம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. ஆனா அந்த அனுகிரகத்தை நாம் நேரம் வாங்கி விட முடியாது. நேர சமுத்திர ஜலத்தை எடுத்து சாப்பிட்டு விட முடியுமா? மேகம் கொண்டு கொட்டணவதே புண்ணியத்தினாலதான் மழை பெய்யும். மேகம் சமுத்திர ஜலத்தான் கொண்டு வருது. அது அந்த ஆவியில ஏறித்தான் வருது. அது தூமஜோதி சலில மருத்தாம் சன்னிபாத மேகான் காளிதாசன். புகை, ஜோதிஷு, ஜலம், காத்து, இந்த 4ம் சேர்ந்தது மேகம்னா. இந்த சயின்ஸ் எல்லாம் இப்ப மிஷினை வச்சுவா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி காளிதாசன் ஆச்சாரியாளுக்கு முன்னாடி இருந்தவனவன். தூமஜோதி சலில மருத்தாம் சன்னிபாத மேகான் தான். மேகம்னா என்னன்னா அதுல என்னென்னது இருக்குன்னு சொல்லிவிட்டான். அவங்க ஏதோ இதெல்லாம் ரிசர்ச் பண்ணாம அதுக்கு வேண்டிய சாதனங்கள் இல்லாம புத்தி பலத்துல சொல்லிவிட்டானவன். சொன்னா வேதத்துல சொல்லிட்டு அதை எடுத்து சொல்றானவன். அப்படி மேகமானது சமுத்திர ஜலத்தான் கொண்டு வந்து கொட்டுவது. நேரம் அந்த சமுத்திர ஜலத்தையே நாம் சாப்பிட்டு விடுவோம். லாரியில கொண்டு விடுவோம்னு சாப்பிட்டா தாகத்துக்கு அது என்ன பண்ணும்? நேற்றுக்கு சாப்பிட்ட சாப்பாடு டிஃபன் எல்லாத்தையும் கூட வாந்தி பண்ண முடியாது, பண்ணிவிடும். அது மாதிரி தான் மகான்களுடைய அனுகிரகம் இல்லாம இவனா ஏதாவது ஸ்ரேயஸை தேடினான்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற புண்ணியமும் போயிடும், இருக்கிற நம்பிக்கையும் போயிடும். இவனே சிலவை தானாவே புஸ்தகம் படிச்சு படிச்சு க்ஷேமத்தை அடைஞ்சு விட முடியாது. புஸ்தகம்ங்கிறது ஓரளவு. புஸ்தகம் இந்த மைக்கு மாதிரி, எது இருக்கோ அதை பரப்பும். இது எந்த சப்தம் பேசுறமோ அதை பரப்பும். இந்த லைட்டு மாதிரி ஒரு போர்ச்சரி பத்திரம் போயிடப்படாது. இந்த இடத்துல உட்கார்ந்து ராமாயணம் வாசிச்சாலும் இதுக்கு லைட்டு அனுகூலமா இருக்கும், ராமாயணம் எழுதினாலும் அதுக்கு அனுகூலமா இருக்கும், போர்ச்சரி பத்திரம் எழுதினாலும் அனுகூலமா இருக்கும். இந்த மைக்கும் அப்படித்தான் சப்தத்தை பரப்புறது. எந்த சப்தமா இருந்தாலும் பரப்பும். அது மாதிரி தான் படிப்பும் புஸ்தகமும். இயற்கையா என்ன குணம் இருக்கோ அதை விருத்தி பண்ணும். யோக்கியம் படிச்சா யோக்கியனா இருப்பான், அயோக்கியம் படிச்சா அயோக்கியனா இருப்பான். அதனால படிச்சவன் யோக்கியன்னு சொல்ல முடியாது. சாது சங்கத்தை அடைஞ்சவன் யோக்கியனா இருப்பான். மகான்களை போய் அண்டிவிட்டானேனா அவன் கட்டாயம் யோக்கியனாத்தான் இருப்பான். அதைத்தான் பட்டத்திரி குருவாயூரப்பனை பார்த்து காட்டாள் நாராயணியத்திலே. குருவாயூரப்பா, நீ கபிலாவதாரம் பண்ணினியாமே தேவஹூதிக்கு. அம்மாட்ட 5 வயசு குழந்தையா அம்மாவுக்கு பக்தியோ கொஞ்சம் சொல்ற போது என் ஜென்மா கரையறணும், பக்தி வரணுமே, நான் என்ன பண்ணுவேன்னு அம்மா உன்னை காட்டாளாமே. நீ சர்வேஸ்வரனான நீ நான் பக்தி தரேன்னு சொல்ல முடியாமே. அம்மா அது என்னால கொடுக்க முடியாது. மகான்களோட கூட கூட ஓடணும், பகவத்குணம் காக்கணும். உருக்கி விடுவாள், கல்ல கூட கரைய முடியா பண்ணி விடுவாள்னு சொன்னியாமே. நிஜமாங்கிறாள் சுவாமி, ஆமாங்கிறாள். மகதனுகமலப்யா பக்தி தேவாத்ர சாத்யா கபிலதனுரிதித்வம் தேவஹூத்யைன்யகாதீ. மகதனுகமலப்யா பக்தி தேவாத்ர சாத்யா கபிலதனுரிதித்வம் தேவஹூத்யைன்யகாதீ. மகான்களை போய் அண்டனம். பகவானை பத்தி வர்ணிப்பாள். சர்வேஸ்வரன், கருணாநிதி, ஆபத் பாந்தவன், வேணு விலோலன், கோபிகா ரமணன், தேவதேவன், தயாநிதின்னு சொல்லுவாள். வரதராஜன் சொல்லுவாள். சொன்னதே என்ன தோணும் தெரியுமோ? ஆஹாஹா, பகவான் வரதராஜனா, அவன் தயா சமுத்திரனா, ஆபத் பாந்தவனா, அவன் காலை பிடிப்போம் நமக்கு தோணும். அப்படி சாதுக்கள் சொல்லி 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 மனசை கொண்டு போய் சுவாமிகிட்ட வச்சு விடுவார். இது துறவிகளுக்கு கிடைக்காத பாக்கியம் சாது சங்கத்தினால் நமக்கு சுலபமா கிடைச்சிடும். அவன் சுலபமா குறுக்க ஆகாச மார்க்கமா பிளேன்ல போறா போல. இது அப்படி மகான்களை போய் அண்டித்தான் வர்ணம் விட்டாள் பகவானே. கபிலாவதாரம் பண்ண பிரபுவே. புருஷான் தான் அம்மாக்கும் சுவாமிக்கும். நான் காப்பாற்றி போடுறேன் அம்மான்னு சொல்ல முடியல பகவானுக்கு. மகதனுகமலப்யா பக்தி தேவாத்ர சாத்யா கபிலதனுரிதித்வம் தேவஹூத்யைன்யகாதீ. ஆச்சாரியாள்கிட்ட போய் 85 வயசான கழவர் கதறினார் ஆதிசங்கரத்தை காசியில. என் ஜென்மா கரையறணுமே, நான் என்ன புஸ்தகம் படிக்கணும், என்ன ஜபம் பண்ணணும், ஸ்நானம் பண்ணணும். நாள் கோயிலுக்கு கூப்பிட்டாள். ஸ்நானமோ ஜபமோ புஸ்தகமோ இதெல்லாம் காப்பாற்றிவிடாது. 3 லோகம் போனாலும் நீர் வேற வழி இல்லை, ஒரே ஒரு வழிதான் நாள். இந்த சம்சார சமுத்திரத்திலிருந்து கரையேறி துக்கமில்லாம இந்த உலகத்திலையும் வாழ்க்கை அடைஞ்சு பரலோகத்திலையும் க்ஷேமத்தை அடையணும்னா ஒரே ஒரு மார்க்கம் தான் நாள். திரிஜகதி சஜ்ஜன சங்கதி ரேகா பவதி பவார்ணவ தரணே நௌகா. திரிஜகதி சஜ்ஜன சங்கதி ரேகா பவதி பவார்ணவ தரணே நௌகா. 3
லோகத்திலையும் ஒரே ஒரு மார்க்கம் தான். பாக்கிக்கெல்லாம் பல மார்க்கம் இருக்கும். தலைவலிக்கு மருந்து ஒரு டாக்டர் ஒரு மருந்தை கொடுப்பார். இந்த துக்கத்தை போக்கிண்டு சுகத்தை அடையறதுக்கு 3 லோகம் போனாலும் ஒரே ஒரு வழி சாது சங்கம் தான். மகான்கள் அப்படி பண்ணிவிடுவாள். அதுக்குதான் மகத் சங்கோதம். மகான்களுடைய சங்கத்தை போய் அடையிறது அது சகல க்ஷேமத்தையும் கொடுத்துவிடும்.